தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப நேர்மையாக மக்கள்கிட்ட உண்மையாக கொண்டு போய் சேர்க்குற ரொம்ப நடுநிலையாக இருக்கிற பல ஜேர்னலிஸ்ட் அங்கே உள்ள உண்டு. ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள், அந்த பத்திரிகையாளர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், என் மனம் கவர்ந்தவர் யாருன்னா செந்தில்வேல் அப்படின்னு சொல்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர். பல வருஷமாக அவர் டிவியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தனியாக செந்தில்வேல் வீச்சு அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பித்து வீசிக்கிட்டு இருக்கார். அப்படி ஒரு நடுநிலையான பத்திரிகையாளரான அந்த செந்தில்வேல் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிவி டிபேட்டில் ஒரு விஷயம் ஒன்று அவர் தான் லீட் பண்ணுறாரு அந்த ஷோவை. அது என்ன பிரச்சனைனா, விஜய் நடித்து வெளியான சர்க்கார் அப்படின்ற அந்த படத்தில் நிறையா கான்ட்ரவர்ஷியலாக பல விஷயங்கள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த படமே ஒரு கான்ட்ரவர்சியாக மாற்றப்பட்டுச்சு. எதனாலனா அந்த படம் பேசிய அரசியல், ஃப்ரீபீஸ், இலவசங்கள் அப்படின்ற ஒரு அரசியலை இவங்க ஆப்போஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தை வச்சு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணாங்க. அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு அந்த படம் வெளியான டைமில் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ, இங்கே நம்ம காசி தேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தேட்டரை தாண்டி நான் மார்னிங் போகிறப்போ அங்கே பேனர்லாம் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தா அதே வழியாக திருப்பி வர்றப்போ பேனர்லாம் அங்கே காணோம், எல்லாத்தையும் கிழிச்சு போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த படம் வந்தப்போ பெரிய அங்கே ப்ராட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை பற்றி ஒரு டிவி டிபேட்டில் நம்ம நடுநிலை பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர் லீட் பண்ணுறாரு. லீட் பண்ணுறப்போ அவர் அங்கே ஒரு கொஷின் கேட்குறாரு. இத்தனை வருஷமாக 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் ஒரு ஃபேன் வாங்க முடியாமல், மிக்சி கூட வாங்க முடியாமல், டிவி கூட வாங்க முடியாமல், உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் எப்படி மக்களை இவ்வளோ ஏழ்மையாக வச்சுருந்தீங்கன்னு சொல்லி ஒரு அறச்சீற்றத்தோடு அவர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தார். விஜய்க்கோ இல்ல அதை தயாரித்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கோ மற்றவர்களுக்கோ இதனுடைய பயன்பாட்டினுடைய அருமை தெரியாது. வாழ்நாள்ல மிக்சியோ கிரைண்டரையோ இல்ல ஒரு ஃபேனோ இல்லாம ஜெனரேஷனாக தலைமுறையாக வாழ்ற ஏழை மக்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். அதாவது சின்ன குறிக்கணும், அதாவது நீங்க சொல்றதுல இருந்து தலைமுறையாக ஏழைகளாக வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக்சி கூட வாங்க முடியாத மக்களுக்கு மிக்சி கொடுப்பதை வந்து தூக்கி உடைக்கிற மாதிரி இருக்கிறது தவறுங்கிறீங்க. இப்போ நான் இதை இதை நான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன். எப்படி தலைமுறையாக, அதாவது ஒரு அரை நூற்றாண்டு கால திராவிட ஆட்சியில் அதிகமாக ஆட்சி செய்த அஇஅதிமுக, அந்த அரை நூற்றாண்டில் அதிகமாக ஆளும் அஇஅதிமுக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த தேசத்தில் ஒரு மிக்சி வாங்க கூட தகுதி இல்லாத மக்களாக, ஒரு அரிசி வாங்க தகுதி இல்லாத மக்களாக, ஒரு டிவி வாங்க தகுதி இல்லாத மக்களாக, ஒரு ஃபேன் வாங்க தகுதி இல்லாத மக்களாக தமிழகத்தை வச்சிருக்கோம். இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க தலைமுறையாக இது வளரும். அரை நூற்றாண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க அரிசி விலை கொடுத்து வாங்க முடியல, இலவச வேஷ்டி, இலவச சேலை, இலவச ஃபேன், இலவச மிக்சி இதை வாங்கிக்கிற நிலைமையில தான் திராவிட கட்சிகள் வச்சிருந்துச்சு சொல்றது. அரை நூற்றாண்டு காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் ஆட்சி பண்ணியாச்சு. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் அவங்கள ஏழ்மையாக வச்சுருக்கீங்கன்னு இவர் ரொம்ப அறச்சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தாரா. இது டேட் பாருங்கள், நவம்பர் 7, 2018 ஆண் புதிய தலைமுறை. அங்கே ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ஐயா அறச்சீற்றத்தில் அப்படியே பொங்கி பேசிகிட்டு இருந்தாரா. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னால் இவருடைய தமிழ் கேள்வி அப்படின்ற அந்த சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, பார்த்துடலாமா? ஆத்தி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காலையிலேயே ஒரு சிக்ஸரை அடித்திருக்கிறார். சிக்ஸர்னா ஸ்டேடியத்தை தாண்டி வெளியில போய் விழுந்திருக்குது. ஸ்டாலின் அடித்த சிக்ஸர். அதிர்ச்சியில உள்ளபடி ஆடி போய் இருக்கிறாரு அமித்ஷா. மொத்த பாஜக கூட்டாரமும் அப்படியே மிரண்டு போய் கிடக்கு. அமித்ஷா, மோடி இருவரும் பெரும் அதிர்ச்சியிலையும் அப்செட்லையும் உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாலின் அடித்த சிக்ஸரா. ஐயோ, ஸ்டாலின் சிக்ஸர் அடித்து விட்டார், பந்து ஸ்டேடியத்துக்கு வெளியே சென்று விட்டது, அரண்டு விட்டார் அமித்ஷா, மிரண்டு விட்டார் விஜய், விரக்தியில் விஜய், இப்படிலாம் தமிழில் வச்சுட்டு ஐயா வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன ஏதாவது கிரிக்கெட் கமெண்ட்ரி ஏதாவது பண்ணுறாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. இன்னைக்கு காலையில 1,31,00,000 குடும்ப அட்டைதாரர்கள், அவர்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் காலையில டிங் 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 மெசேஜ் போது என்னடா எடுத்து பார்த்தா 5,000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆயிடுச்சு. விடிய காலையில அவங்க போன்ல டிங் டிங் டிங்னு மணி அடிக்குது. எல்லாருக்கும் 5,000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகி நம்ம ஆள் அப்படியே பந்து பறக்குது, ஸ்டேடியத்தை விட்டு பந்து பறந்துருச்சு, வெளியே போயிருச்சு, மோடி அறந்துட்டாரு, ஐயோ எல்லாம் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் இங்கே உட்காந்து கூவிட்டு இருக்காரு. இவர் யாரு நீங்கள் பார்த்துருக்கலாம்ல. a few minutes later அதே மாதிரி தான், இதே வாய் தான். அப்போ என்ன சொல்லுச்சு, இலவசங்கள் கொடுத்து நீங்கள் மக்களை கெடுத்துட்டீங்க, உங்களோட நம்பி நீங்கள் வாழ வச்சுட்டீங்க, இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணி இன்னும் இவங்க உங்களை தான் சார்ந்து வாழணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த நடுநிலை பத்திரிகையாளர் இன்னைக்கு 2018 to 2026 அப்படியே ஒரு மாற்றம். இன்னைக்கு இவர் எப்படி மாறிட்டார்னா, நடுநிலை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவர் இன்னைக்கு நான் சொம்பு இல்லை நான் அண்டா, நான் இப்படி இல்லை நான் இப்படி, நான் சொம்பு இல்லை நான் அண்டான்னு சொல்லி அவருக்கு அவரே பட்டம் சூட்டி கொண்ட ஒரு மாபெரும்
நடுநிலை பத்திரிகையாளர். இவர் விட்டு அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, பந்து பறந்துருச்சு, பந்து அப்படியே போயிருச்சு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கார்ல, இதே மாதிரி சத்தம் எப்போ வந்துச்சுன்னா போன வருஷம் கடைசியில் மம்தானி நியூயார்க்கில் அவர் மேயராக எலெக்ட் ஆன உடனே எல்லாரும் சிக்ஸர் அடித்து விட்டார் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அவர் கொண்டு வந்த 3 ஸ்கீம்ஸ், 3மே என்ன ஸ்கீம்னா இலவசங்கள், ஃப்ரீபீஸ். அவர் என்ன ஃப்ரீயாக கொண்டு வந்தார்? இலவச பேருந்து, இலவச சைல்ட் கேர், அதே மாதிரி ரெண்ட்டு, வாடகை அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்களுக்கு நான் ரெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவேன். இந்த ஃப்ரீஸ் பண்ணுவேன்ற வார்த்தை ரொம்ப ஒரு அட்ரோசியஸான ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியேறுறீங்க, உங்களுக்கு அந்த லேண்ட்லார்ட் அந்த வீட்டை வாடகைக்கு விடுறாரு. இப்போது நீங்கள் நினச்சா கூட, அந்த லேண்ட்லார்ட் நினச்சா கூட அந்த ரெண்ட்டை ஏற்ற முடியாது. என் வீட்டுக்கு நான் எவ்வளோ வாடகை வைக்கணும் அப்படின்ற விஷயத்த அரசு முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருந்தார் மம்தானி. இந்த 3 விஷயங்கள் தான். அகைன் இப்போது அங்கே சொன்ன மாதிரி நம்ம இங்கே சொல்லலாம். 2 months லேட்டர் இப்போ நம்ம ஆளு போன வாரம் ஒரு மீட்டிங்லாம் கூப்பிட்டு, மக்களெல்லாம் கூப்பிட்டு, மீடியாவெல்லாம் கூப்பிட்டு, நான் ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருக்கேன், $127 பில்லியன் நான் பட்ஜெட் போட்டிருக்கேன், அடுத்த வருஷத்துக்கான அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான பட்ஜெட் நான் போட்டிருக்கேன். அந்த பட்ஜெட்டில் எனக்கு எவ்வளோ கம்மி ஆகுதுன்னா $5.4 பில்லியன் வந்து எனக்கு அடிபடுது. அந்த ரெவென்யூ நமக்கு வரல, அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுவாங்க, வரியை கூட்டி விடுவோம், என்ன பண்ணணும், டேக்ஸை ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் பேசிகிட்டு இருந்தார். இப்போ நம்ம 2 விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, ஒன்று ப்ராப்பர்ட்டி டேக்ஸை நம்ம ஏற்றணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னால் அங்கே வசிக்கிற மக்களுடைய வீடுகள், அப்பார்ட்மெண்ட்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ், இது எல்லாத்துக்குமே வரியை வந்து ஏற்றலாம்னு சொல்லி இவர் பேசியிருந்தார். எவ்வளோ வரி ஏற்றலாம்னா 9.5%, 9.5%. ஏன் ஃபஸ்ட்டு இதை ஒரு ஆப்ஷனாக இவர் கொண்டு வந்தார்னா, இவர் அங்கே மேயர், ரைட்? இப்போது அந்த கவர்னருடைய அப்ரூவல் இல்லாமலே, கேத்தி ஹோக்கல்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் கவர்னர். இப்போ அவங்களுடைய அப்ரூவல் இல்லாமலே இந்த ப்ரைஸை வந்து ஏற்றிக்கலாம், 9.5% இவங்க ஏற்றிக்கலாம் இன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு பிளான் இருக்குது. அது என்ன பிளான்னா, கவர்னர்கிட்ட நான் அப்ரூவல் வாங்கி இன்கம் டேக்ஸ் நான் வந்து ரைஸ் பண்ணுவேன். யார் மேலேனா, அதிகமாக சம்பாதிப்பாங்க இல்லையா, மோர் தென் $1 million இயர் ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க மேலே நான் வெல்த் டேக்ஸ் போடுவேன். பணக்காரங்க மேலே நான் டேக்ஸ் போட்டு அந்த பணத்தை வாங்கி இதை நான் பார்த்துப்பேன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இதையும் தாண்டி இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் பட்ஜெட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா $1.2 பில்லியன், அது என்ன ஃபண்ட், ரெய்னி டே ஃபண்ட். அப்படின்னா என்னென்னா, ஒரு அவசரத்துக்கு எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயங்கள், எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஓகே, ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் வருது, இல்லை ஒரு மழை பெஞ்சு ஃப்ளட் ஆகுது, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக இவங்க வச்சுருந்த ஃபண்டை இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன் ஆனால் ரெவென்யூ ஷார்ட் ஆகுது, அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபண்டை எடுங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அன்றாட தேவைக்கு, உங்களுடைய கிராசரி தேவைக்காக, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்கள் ஒருவேளை ஃபண்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபண்டை எடுத்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் நாளைக்கு காய்கறி வாங்குறதுக்கு, உங்களுடைய அன்றாடம் நடக்கிற, தினமும் நடக்கிற அந்த எக்ஸ்பென்ஸ்க்காக நீங்கள் ஃப்யூச்சரில் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு அவசரத்துக்கு நீங்கள் எடுத்து வச்ச ஃபண்டை இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. வரியை ஏற்றணும், விச் இஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இல்லைனா பணக்காரங்கிட்ட இருந்து பிடுங்கணும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, சேர்த்து வச்ச பணத்தை இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ, $1.2 பில்லியன். அப்போது உங்களுடைய அடிப்படை ஃபினான்ஷியல் விஷயமே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதையும் தாண்டி என்னென்னா, 2003க்கு அப்புறமே லாஸ்ட் ஒரு 23 இயர்ஸாக அங்கே சொத்து வரி ஏற்றப்படவே இல்லை. அப்போது இவ்வளோ காலம் ஏற்றப்படாத ஒரு வரி இப்போ புதுசாக இந்த ஆள் ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் ஏற்ற போகிறதா இவர் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் இவரே சொல்கிறாரு, இதன் மூலமாக பாதிக்கப்படுறது யாருன்னா 3 மில்லியன் குடியிருப்புகள். இவங்கெல்லாம் யாருன்னா மிடில் கிளாஸ். ஓகே, 3 மில்லியன் மக்கள் கிடையாது, 3 மில்லியன் குடியிருப்புகள். ஒவ்வொரு குடியிருப்புலையும் ஒரு 3 பேர் வாழ்ந்தாங்கன்னா கூட கிட்டத்தட்ட 1 கோடி பேர். அப்போது 1 கோடி பேரை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு வரி உயர்வு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இவர் எலெக்ஷனுக்கு நிற்கும்போது கண்டிப்பாக ஸ்டேட்டில் உள்ள பிரச்சனை இவருக்கு தெரியும். ஓகே, நம்ம ஊரில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஃபினான்ஷியலி நம்ம இவ்வளோ ஸ்டேபிளாக நம்ம இல்லை, பணத்தை நம்ம மிஸ்மேனேஜ் பண்ணியிருக்கோம், பணத்தை நம்ம ஒழுங்காக நம்ம ஹேண்டில் பண்ணல, இதனால் பட்ஜெட்டில் பெரிய பிரச்சனையாகும்னு இவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இவர் என்ன பண்ணார்னா, எலெக்ஷனில் நான் ஃப்ரீயாக தரேன் இலவசங்கள் அப்படின்னு சொல்லி இவர் நல்லா ஊதி விட்டாரா, ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் கையை விரிச்சிட்டார். இந்த பிரச்சனையை பற்றி நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலில் அவங்க பயன்படுத்தின ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.
நம்ம அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஆர்டிகல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஜொரான் மம்தானி fueled his rise with a simple message about affordability and the moral imperative of properly taxing the rich. ஜொரான் மம்தானி எப்படி ஜெயிச்சு வந்தார், அவர் எப்படி பாப்புலர் ஆனார்னா 2 விஷயம் தான். ஒன்று அஃபோர்டபிலிட்டி, நான் வந்து ஈஸியாக மாற்றுவேன் விஷயங்களை, நான் ஈஸியாக உங்களுக்கு அந்த பையிங் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் வாங்கும் சக்தி, பொருட்களுடைய ப்ரைஸை நான் கம்மி பண்ணி நான் உங்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பேன் அப்படின்றதான் இவருடைய ஒரு மெசேஜ். இன்னொன்று என்னென்னா த moral imperative, இது முக்கியம். இவர் யாருன்னா ஒரு சோஷலிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட் இல்லையா. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அவங்க எப்படி இதை பேசுவாங்கன்னா moral imperative. இப்போது பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஏழைகள் ஏழை ஆகிட்டு இருக்காங்க. அப்போது பணக்காரனுடைய பணத்தை பிடுங்கி ஏழைக்கு கொடுக்கணும், இதான் ஒரு மோரல் விஷயம்னு இவங்க பேசுவாங்க. இதான் சரின்னு சொல்லி பேசுவாங்க. எப்படின்னா அது எப்படி ஒரு ஏழையை நம்ம ஏழையாக விடலாம், பணக்காரனுக்கு அவனுக்கு நிறைய பணம் வச்சுருக்கான்ல, அந்த பணத்தில் வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடும். ஏன்னா ஏழை மக்கள் அவங்களே ஃபீட் பண்ணிக்க முடியாது. ஏழையும் பணக்காரனும் ஒரே சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் இவங்கிட்ட பணம் இருக்கும்போது எப்படி இவன் ஏழையாக வாழ முடியும், இல்லை இவன் ஏழையாக வாழும்போது இவன் மட்டும் எப்படி காரில் போக முடியும் அப்படின்ற ஒரு moral மெசேஜிங் இவங்க கொடுப்பாங்க. அப்படி ஒரு moral மெசேஜிங் கொடுத்து இவர் உள்ளே வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, நியூயார்க் டைம்ஸ், பட் ஆன் டியூஸ்டே மிஸ்டர் மம்தானி சென்ட் அவுட் எ கான்ஃப்ளிக்டிங் மெசேஜ். நீ என்ன சொல்லிட்டு வந்த, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு வந்த, நான் விலையை குறைப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இப்போ நீ டேக்ஸை வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்க. அப்போ நான் பிரச்சனைக்கான தீர்வை சொல்கிறேன்னு சொல்லி உள்ளே வந்தவர் இப்போது அதுக்கு மாற்றாக வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து வராங்க பாருங்க. while there are many ways for the city to raise revenue, ஸ்டேட் கூட ஒர்க் பண்ணி இந்த ரெவென்யூவை வேற பல வழிகளில் ரைஸ் பண்ண இவங்களுக்கு வழிகள் உண்டு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பட் மம்தானி asserted that only 2 are available to him. எப்படி பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்னொன்று பணக்காரங்கிட்ட டேக்ஸை இன்னும் அதிகமாக பிடுங்கன்னு இவங்ககிட்ட பேசணும். கவர்னர் இருக்காங்க இல்லையா, ஹோக்கல், அவங்ககிட்ட பேசி இந்த பணத்தை வந்து ஏற்றி விடுங்க, டேக்ஸை வந்து ஏற்றி விடுங்க. ஏன் ஏற்றணும், இவன் அதிகமாக சம்பாதிக்கிறான். இப்போ நியூயார்க் டைம்ஸ் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, while there are many other ways, வேற வழி இருக்குது. அப்போ என்ன வழி இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன் 1 ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ஆப்ஷன் 2 வெல்த் டேக்ஸ், ஆப்ஷன் 3 ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஸ்பெண்டிங்கை குறைக்கலாம். ஒரு அரசாங்கம் அவங்களுக்கான ஸ்பெண்டிங்கை குறைக்க முடியும். அவங்களால என்ன முடியுமோ, அவங்களால என்ன பண்ண முடியுமோ, என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஒரு அரசு எடுத்துகிட்டு மற்ற விஷயங்கள்ல இவங்க ஸ்பெண்டிங்கை குறைச்சாங்கனாலே பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் பட்ஜெட் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இவர் எலெக்ஷனில் என்ன பண்ணுறாரு, நான் ஃப்ரீயாக கொடுப்பேன், நான் பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுப்பேன். இந்த ஃப்ரீ அப்படின்ற விஷயமே எதுக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அரசியலில் மேலே வர்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது பாசிபிள் ஆனால் இல்லை. நியூயார்க் டைம்ஸ் இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் இப்போ எப்படி இதை பிளேஸ் பண்ணுறாருன்னு பாருங்களேன். அந்த பணக்காரங்க கிட்ட எவ்வளோ டேக்ஸ் வாங்குறாங்கன்னா 3.88%. ஓகே, 3.88. இவர் சொல்கிறாரு நான் 2% நான் ஏற்றுறேன். எவ்வளோ, 2%, which is 5.88. அப்போ ஃப்ரம் 3.88 to 5.88. அப்போது இவர் எப்படி இதை ஃப்ரேம் பண்ணுறாருனா 2% அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஃப்ரம் 3.88 to 5.88 வந்து எவ்வளோ ஆக்சுவலி அப்படின்னா 51%. இப்போ நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 4% டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தவங்க இனிமேல் 6% பே பண்ணணும். ஃப்ரம் 4 to 6 அப்படின்ற அந்த ஜம்ப் அப்படின்றது ஆக்சுவலி எப்படின்னா 50%க்கு மேலே. அப்போ ஒரு வழக்கமான அரசியல்வாதி மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லி வெறும் 2% சொல்கிறாரு. பட் இந்த 2% அப்படின்றது ஆக்சுவலி எவ்வளோனா 50%. யோசிச்சு பாருங்கள், ஒரே நாளில் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக சொல்லிட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற பணக்காரங்கிட்ட நீ வரியை வந்து ஏற்றினா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இன் கலிஃபோர்னியா, உங்களுக்கு தெரியும் கலிஃபோர்னியா வந்து எப்போவுமே அதிகமாக டேக்ஸ் வாங்குகிற ஒரு பகுதி. ஏன்னா அவங்க காலகாலமாக அவங்க யாரு கீழே அவங்க ஆட்சி பண்ணப்படுறாங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அவன் யார், அவன் ஒரு சோஷலிசம் ஐடியாலஜி கொண்ட ஒரு லெஃப்ட் பார்ட்டி அவன் இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வரியை நல்லா ஏற்றி விடுவாங்க. ஸோ கலிஃபோர்னியாவிலேருந்து இப்படி வரியை வந்து ஏற்றி விட்டதுனால பெரிய பெரிய பணக்காரங்க யார் தெரியுமா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஃபிலிம் மேக்கர் அவர், அப்புறம் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் அவரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேரும் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. கலிஃபோர்னியாவில் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் இந்த 2 விஷயத்துக்காக $100 பில்லியன் வந்து இப்போ ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா இவங்களுடைய பிளான் பாருங்களேன், பணக்காரங்கிட்டலாம் காசை பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்து அடுத்த நாளே இவர் யார், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் என்ன பண்ணுறாரு, ஐயோ நான் இந்த ஊரில் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் பேக்கை தூக்கிட்டு நியூயார்க் ஓடிடுறாரு. இவர் மார்க் மாமா எங்கே போயிட்டாருன்னா ஃப்ளாரிடா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஃப்ளாரிடா வந்து ஒரு ட்ரம்ப்பினுடைய கட்சியான ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அது அங்கே யார் கவர்னர்னா நம்ம ரான் டிசான்டிஸ் அங்கே இருக்கார். அவர் ஒரு தீவிரமான ஒரு வலதுசாரி. ஓகே, அப்போ வலதுசாரி ஆட்சி பண்ணுற ஒரு இடத்துல என்ன ஆகும்னா இவங்க டேக்ஸ் கட்டை வந்து முக்கியப்படுத்துவாங்க.
நானே இதை பேசியிருப்பேன், நிறைய டைம் பேசியிருப்பேன் நான். வலதுசாரி கொள்கையினுடைய அடிப்படை என்னென்னா, மக்கள்கிட்ட டேக்ஸை கம்மி பண்ணி இதன் மூலமாக எஃபிஷியன்சியை கூட்ட முடியும். அந்த லிபர்டேரியன் ரைட் விங் தாட்டினுடைய அடிப்படை என்னென்னா இதான், டேக்ஸ் கட்டு தான் இவங்க முக்கியமாக பேசுவாங்க. இப்போ அங்கெல்லாம் டேக்ஸ் கம்மி. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஓட்டு போட்டு இவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியை ஏற்றி விட்ருவாங்க, இவங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சு இவங்க ஓடி போயிடுவாங்க. அப்போ கஷ்டப்படுறது யாருன்னா அங்கே இருக்கிற சாதாரணமான மக்கள். அப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒருத்தங்களை ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம். யாரை சூஸ் பண்ணுறீங்க? நம்ம ஊரில் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிஎம்கே. அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்து எல்லா விலையும் ஏற்றி விட்டுருப்பான். ஆனால் அந்த ஃப்ரீ எங்கேருந்து வருது தெரியுமா? கடன் வாங்குறாங்க. 4 லட்சம் கோடியாக இருந்தது 10 லட்சம் கோடியாக மாறிடுச்சு. நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பு கொண்டவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரோட்டில் வாழ்கிற மக்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக உணவு தரீங்கன்னு வைங்களேன், உணவு தரீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. அந்த நல்லது பண்ணுறதுக்கு நீங்கள் காசு எங்கேருந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குறீங்க. அப்போ என்ன ஆகும், திவாலாயிருவீங்க. இதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ டாக்ஸேஷன் அப்படின்ற விஷயம் இட் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல், இது முக்கியம். ஆனால் மம்தானி இப்போ என்ன, ஐயாவோட மொத்த பிளான் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? கடன் வாங்குவேன். கடன் வாங்க முடியலையா வரி ஏற்றுவேன். வரி ஏற்ற முடியலையா அங்கே ஃபண்டு வச்சுருப்பேன்ல, எமர்ஜென்சி ஃபண்ட், அதை எடுத்து போடு, உள்ளே போடு. இப்படி ஒரு திட்டம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, விச் இஸ் கம்யூனிஸ்ட் திட்டம். அப்போ இந்த சோஷலிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவனை உள்ளே விட்டிங்கன்னா கரையா மாதிரி அரிச்சிருவான், மொத்தத்தையும் அரிச்சிருவான். மம்தானி பேசுகிறாரு, வி ஆர் ஃபோர்ஸ் டு ரைஸ் த டேக்ஸஸ், நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணப்படுறோம், இது காலத்தின் கட்டாயம். அவர் சொல்கிறத கேளுங்களேன். would rather do is ensure that they remain as they are so that the city can be on firm financial footing. However, in order to get to this point of closing the gap on both this fiscal year and the next fiscal year, we are forced to raid the rainy day fund, the retiree health benefits trust reserve, and to increase property taxes across these other years. அப்போ மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இலவசம் அப்படின்ற ஒரு விஷயமே, நான் திருப்பி சொல்கிறேன், அது ஒரு பொய், ஒரு இல்லாத, உண்மையிலே இல்லாத ஒரு நான் எக்ஸிஸ்டிங் திங். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஃப்ரீன்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இது பேசிக் எக்கானமி. இது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நம்மளுடைய தமிழக அரசு உங்களுக்கு 5000 ரூபாய் ஏன் கொடுத்தாங்கன்னா, கோடைக்கால நிவாரணம். மக்கள் அந்த வெயிலில் அப்படியே கஷ்டப்பட்டு, வெயிலில் அவங்க தர்பூசணி வாங்கி சாப்பிட்றதுக்காக மக்கள் கஷ்டப்படாமல் வாட்டர்மெலன் சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்மளுடைய அப்பா நமக்காக கொடுத்த அந்த ஃபண்டு கொடுத்தாரு. ஓகே, அது யார் காசு? நம்ம காசு. நம்ம காசை நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே பட்ஜெட்டில் ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம், திருப்பி நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. நம்ம காசை வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்து அதில் ஒரு பட்ஜெட்டில் பிரச்சனை வரப்போ திருப்பி நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. சர்க்கிள் இப்படி கொடுத்து இப்படி வாங்குறது. அப்போ இலவசம்னு நம்பி இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்கள அங்கே உட்கார வச்சு இன்றைக்கி சிரிக்குது யாருடைய வாழ்க்கை? நியூயார்க் மக்களுடைய வாழ்க்கையும் சிரிக்குது. இப்போ இங்கே உள்ள நம்ம மக்களுடைய வாழ்க்கையும் அது சிரிக்கும். நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அப்போ இலவசம்னு ஒன்று இல்லை. இந்த இலவசத்தை நம்பி போகிற மக்களெல்லாம் அவங்க தான் உண்மையான ஏமாளிகள், ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கிள் வந்து நியூயார்க் டைம்ஸ் எப்படி முடிக்கிறாங்கன்னா, ஹி ரிமைன்ஸ் கமிட்டட் டு ட்ரைங் டு மேக் த சிட்டி மோர் அஃபோர்டபுள் சிட்டியாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதற்கு கமிட்டாகவும் இருக்கார். அவருடைய கொள்கை மேலே அவர் உண்மையாக இருக்கார். ஆனால் பிரச்சனை என்ன, ஹி ஸ்டில் பிலீவ்ஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் ஸோ இஸ் டு ரைஸ் டாக்ஸஸ் ஆன் தி வெல்தி, எ கோல் சாக்ரோசாங்க்ட். வாட் இஸ் சாக்ரோசாங்க்ட்? புனிதமானது. இந்த டேக்ஸை ஏற்றணும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு புனிதமான விஷயம். யாருக்கு? ஹிஸ் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் பேஸ். இவர் நம்புகிற டெமோக்ராட்டிக் சோஷலிசம் ஆனால் அதுக்குள்ள டெமோக்ரஸி எப்படி பொருந்தும்? டெமோக்ரஸியும் சோஷலிசமும் வேற. டெமோக்ரஸினா மக்களுடைய ஆட்சியில் மக்களுடைய பங்கு அங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே சோஷலிசமில் அரசு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அரசு தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துவாங்க. இதுதான் சோஷலிசம். மக்களுடைய அன்றாட விஷயத்தையே அரசாங்கம் எடுத்து நடத்துகிற ஒரு விஷயம் தான் சோஷலிசம். இவங்க என்ன சொல்கிறாங்க, டெமோக்ராட்டிக்காக பண்ணுவோம். அதை எப்படி சாத்தியம் இது? அப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க சொல்கிறாங்க, யார்? நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறாங்க, இவருடைய நம்பிக்கை என்னன்னா வெல்த் டேக்ஸை ஏற்றணும், பணக்காரங்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரே கொள்கை. அப்போ இவங்க 2 பண்ணுவாங்க. ஒன்று, நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும். ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும்னா மக்கள் அரசாங்கத்தை சார்ந்து வாழணும். அரசு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் இவங்க எடுத்துப்பாங்க. அரசாங்கம் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், வெல்த் கிரியேஷன் கிடையாது, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். அரசு வெல்த்தை கிரியேட் பண்ண மாட்டாங்க, இவங்க வெல்த்தை பிடுங்குவாங்க. வெல்த்தை பிடுங்கி இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பணம் வச்சுருக்கானோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி அரசாங்கம் ஒரு சென்ட்ரலைசேஷன், அவங்க சென்டராக வச்சு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய மொழியில் அது ஃப்ரீ. அது எப்படி ஃப்ரீ ஆகும்? கம்யூனிஸ்ட் நாடுகளில் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான எல்லா மீன்ஸையும் அரசு பிடுங்கிக் கொள்ளும்.
அரசு வச்சுருப்பாங்க. அது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஈவன் ஸ்கூல்ஸ், பள்ளிக்கூடம், மருத்துவமனை, கல்வி எல்லாமே அரசு எடுத்துப்பாங்க. அப்போ அரசு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பாலிசியை ஏற்றுக்கொண்டவங்களுடைய ஒரே ஐடியா என்னென்னா, பணக்காரனுக்கு டேக்ஸை போடு. இப்போது நீங்கள் ஒரு ஃபுல் ப்ளோன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாறிட்டீங்கன்னா டேக்ஸை மொத்தமாக நீங்கள் டேக்ஸ் இல்லை, வெல்த்தை நீங்கள் மொத்தமாக நீங்கள் பிடுங்கிடலாம், வெல்த்தை பிடுங்கிடலாம் மொத்தமாக. ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது அப்படின்றதுனால இவர் என்ன சொல்கிறாரு, டேக்ஸை ஏற்றி விடு. இதையும் தாண்டி இவருடைய இனாகுரேஷன், இவர் மேயராக பதவியேற்ற அன்னைக்கு ஜான் 1ஆம் தேதி இவர் பதவி ஏற்கிறாரு. அந்த ஃபங்க்ஷனில் மக்கள்லாம் சேர்ந்து கோஷம் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. Demanding that the wealthy and large corporations start paying their fair share of taxes. பெர்னி சாண்டர்ஸ் பேசுகிறாரு. அவர் பக்கா சோஷலிஸ்ட். அவர் சொல்கிறாரு, பணக்காரங்கிட்ட இருந்து வரியை பிடுங்குவோம், பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்து வரி பிடுங்குவோன்னு சொன்னால் இவர் உடனே மம்தானி ஹி இழிச்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் அவங்க ஒய்ஃபு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ என்னன்னா, மக்கள் தான் இதில் குற்றவாளிகள். யார் ஓட்டு போட்டிங்க? அனுபவிங்க. கேபிட்டலிசம் பற்றி நான் ஏன் அதிகமாக பேசுகிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெல்த் டேக்ஸ் போடுறீங்கல்ல, வெல்த் டேக்ஸ் போட்டால் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வருஷம் வர வேண்டிய அந்த நெட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்மியாகும். ரைட்டா? இப்போ என்ன ஆகும், நெட் ரிட்டர்ன்ஸ் கம்மியானதுனால உங்களுக்கு கேபிட்டல் கம்மியாகுமா? கேபிட்டல் அக்குமுலேஷன் கம்மியாகும். அப்போது உங்களுக்கான கேபிட்டல் இருப்பு குறையும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்காது. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உங்கள் பணத்தை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதற்கான கேபிட்டல் அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கேபிட்டலிசமில் முக்கியமான ஒரு விஷயம். பணம் எப்படி பெருகும்னா த்ரூ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் பணத்தை எவ்வளவு சேர்த்தாலுமே அந்த பணம் திருப்பி மார்க்கெட்டுக்கு வரணும். அந்த பணம் திருப்பி மார்க்கெட்டுக்கு வரலனா இது ஒரு மெஷின் மாதிரி. நீங்கள் போட்ட பணத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வந்து நீங்கள் அந்த கேபிட்டல் திருப்பி உள்ளே போடணும். இப்போ இந்த கேபிட்டல் உள்ளே வரலனா அந்த பிஸ்னஸ் நீங்கள் க்ரோ பண்ண முடியாது. பிஸ்னஸ் க்ரோ ஆகலைன்னா ஃபேக்ட்ரியை நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது, நியூ பிரான்ச் போட முடியாது, R&D இது பெரிய பிரச்சனை. R&D மொத்தமாக முடிஞ்சிடும். அப்போ ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகணும்னா திருப்பி எங்கள் கேபிட்டல் உள்ளே வரணும். இதுக்கு பேர் தான் கேபிட்டலிசம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உள்ளே போட மாட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் மட்டுமே இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. டாக்ஸேஷன், வரிகள் கூடும்போது அங்கே கேபிட்டல் கம்மியாகும். கேபிட்டல் கம்மியாகிடுச்சுன்னா எல்லாமே அடிவாங்கும். இதுக்கு தான் வலதுசாரி ஃபிலாசபி பேசுகிற எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, டேக்ஸை கம்மி பண்ணுங்க. இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏற்றுனீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இதை வந்து ஃபோர்ப்ஸ் மேகசின் பேசியிருப்பாங்க இந்த பிரச்சனையை. இவங்க ஒரு ஸ்டடியை கோட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டடியில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் நீங்கள் ஏற்றுற ஒவ்வொரு டாலருக்கும் இது எப்படி போய் முடியும்னா, அந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 50 சென்ட்லேருந்து 89 சென்ட் வரைக்கும் ப்ரைஸை வந்து ஏற்றுறாங்க. யாருக்கு? வாடகை இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, டெனன்ஸ்க்கு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அங்கே ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ரெண்ட் பே பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யாருக்கு வந்து விடியும்னா இந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அங்கே தான் வரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவரே பேர் பண்ணுவாரா? எப்படி அவர் பேர் பண்ணுவார்? இந்த கேஸில் இவங்க 9.5% இவங்க ஏற்றுறாங்க. அப்போ என்ன ஆகும் நீங்கள் பாருங்கள். இந்த ரேட் இன்க்ரீஸ் would amount to a property tax hike of about $700 a year for a typical owner of a 1, 2 or 3 family home. அப்போ இந்த வருஷம் $700 ஏறி போயிடுச்சு டேக்ஸு. இது யார் பேர் பண்ணுவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓனர் என்ன பண்ணுவாங்க? போய் ரெண்ட்டை ஏற்றுவாங்க. அப்போ ரெண்ட்டை ஏற்றுனா என்ன ஆகும்? அவங்க லைஃப் பாதிக்கப்படும். இவங்கெல்லாம் யார்? வீடு இல்லாத ரெண்டில் வாழ்கிறவங்க. இப்போ நீங்கள் டேக்ஸை ஏற்றி விட்டா பாதிக்கப்படுறது பணக்காரங்க மட்டும் இல்லை, அந்த வீட்டில் வாடகை இருப்பாங்கல்ல அவங்க ஃபேமிலி. வீட்டு வாடகை ஏறினா என்ன பண்ணுவாங்க? வேறு வீட்டுக்கு போவாங்க, இதோட கம்மியான வாடகைக்கு போவாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரம், இவங்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக வாழலான்னு பார்ப்பாங்க. நீங்கள் வரி ஏற்றி விட்டு இதன் மூலமாக ரெண்டை ஏற்றி விட்டு அவங்கள விரட்டி விட்றீங்க நீங்கள். அப்போ வரி ஏற்றம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சமூகத்தில் எல்லா தரப்பையும் பாதிக்கும். இது யாரும் பேச மாட்டாங்க, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு. அப்போ மம்தானி யாருன்னா ஒரு ஸ்கேமர். கம்யூனிசம், சோஷியலிசம் இப்பெல்லாம் சொல்லி மக்களை ஸ்கேம் பண்ண ஒரு ஸ்கேமர் அவன். இப்போ இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த கம்யூனிஸ்ட் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் சேர்ந்து, இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க ஒரு ஐலாண்டுக்கு நம்ம இவங்களை விரட்டி விட்டுடலாம். நீங்கள் ஒரு ஐலாண்டுக்கு போய் உங்களுடைய கம்யூனிச கொள்கையை நீங்கள் அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் அங்கே செல்வ செழிப்பாக வாழ்ந்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை எங்களுக்கு காட்டுங்க, ஒரு பேப்பர் ஒன்று போடுங்க, நாங்கள் இப்படி பண்ணோம், நாங்கள் ஒரு தீவுக்கு போனோம், ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணோம், நாங்கள் இதை பிடுங்கி வச்சுக்கிட்டோம், நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் இப்படி வாழ்ந்தோம், நாங்கள் இவ்வளோ செழிப்பாக வாழ்ந்துட்டோம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் காட்டுங்க. எவிடன்ஸே இல்லை. என்னன்னா, எப்போவுமே இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்ககிட்ட நான் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் சாதிச்சு காட்டுங்க, நீங்கள் செஞ்சு காட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். இது ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லாத ஒரு கொள்கை. இப்போது
இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஒரு நாடு, ஒரு ஸ்டேட், ஒரு மண், இவங்களுடைய எக்கானமியை நம்ம பூம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறாங்க, நீ வந்து வெல்த்தை கிரியேட் பண்ண வேண்டாம், வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. அப்போ இன் திஸ் கேஸ் நீங்கள் பாருங்கள், நான் ஒரு மீம் ஒன்று காட்டுறேன். ஐ வாண்ட் டு ஹெல்ப் த புவர். ஓகே, நீ ஏன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடாது? இவங்க சொல்கிறாங்க, நோ நோ, ஐ வுட் ராதர் ஜஸ்ட் கிவ் தம் மணி. நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தா போதும். ஓகே, பட் இட்ஸ் நாட் அ பெஸ்ட் சொல்யூஷன். ஆனால் உன் பணத்தை நீ கொடுக்குற, சரி கொடு. உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை நோ நோ நோ, நாட் ரியலி, ஐ டிடன்ட் மீன் மை மணி, ஐ மென்ட் யுவர் மணி. என் பணம் இல்லை, உன் பணம். எப்பவுமே இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க, இவங்க வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பணம் வச்சுருக்கான் அவனை போய் குறைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த சோஷியலிசம் கம்யூனிசம்னு பேசுகிறாங்கல்ல, இது எல்லாத்தினுடைய அடிப்படையே இதான். மற்றவன் பணத்தை பிடுங்க. இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் இப்போ நான் வந்து தம்ப்நெயில்லாம் பண்ணிட்டேன். எதுக்கு? இந்த வீடியோவுக்கு. ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, நான் வந்து 5,000 கொடுக்குறேன், இதுக்கு நான் ஒரு தம்ப்நெயில் பண்ணியாச்சு. தம்ப்நெயில் பண்ணதுக்கப்புறம் நேற்று டியூஸ்டே இவர் நம்ம எடப்பாடியார் அவர் ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? நான் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன். திமுக இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்களும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. இவங்க ஃப்ரீயாக கொடுத்து மக்களை பழக்கியாச்சா? இப்போ அவங்களுக்கு டஃப்பாக நம்ம ஃபைட் பண்ணோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? எதை மாற்றுவாங்க? இது முக்கியம். ஒரு அரசாங்கத்தினுடைய ரோல்னால் என்னன்னு நான் முதல்ல சொல்கிறேன். ஒரு அரசாங்கம் எதற்காக வேண்டும் நமக்கு? இது முக்கியமான ஒரு கேள்வி. நான் சொல்கிறேன், எதெல்லாம் இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் இவங்கெல்லாம் ஒன்று கூடி செய்ய முடியாதோ அந்த விஷயத்த அரசு பண்ணலாம், அரசு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோடு போடுற வேலை. ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் பிடிக்கணும், அதுக்கு ஃபஸ்ட்டு காசு வேணும். நீங்கள் காசை முதல்ல கலெக்ட் பண்ணணும். அது எந்த வழியாக ரோடு போடணும், அந்த ரோடு போடுற இடத்துல உள்ள லேண்டு வந்து அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துடக்கூடாது. அந்த 100 பேர்கிட்ட காசை வாங்கி அவங்கள நீங்கள் மேனேஜ் பண்ணி அவங்கள ஒருத்தர் என்ன சொல்லுவான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ அங்கே ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுமா? அப்போ இதெல்லாம் உள்ளடக்கி நீங்கள் ஒரு ரோடு போடணுன்னா முடிஞ்சு. அப்போ இதுக்கு தான் அரசு வேணும். இன் ஷார்ட், நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். இப்போ ரோடு போடுறது என்னால் முடியாது, எனக்குன்னு ஒரு லீடரை நான் சூஸ் பண்ணி நான் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன். இப்போ அங்கே யார் இருப்பாங்க? ஃபினான்ஷியலி இதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆஃபீஸர்ஸ் அங்கே இருப்பாங்க. அப்போ இன் எஃபெக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் பண்ணுற வேலையை இவங்க பண்ண போகிறாங்க. இவ்வளோதான். இப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய மொத்த வேலையும் எப்படி அமையணும்னா, என்னால் பண்ண முடியாத விஷயங்கள், ஒரு ப்ரைவேட் பிளேயரால் பண்ண முடியாத விஷயங்கள் தான் அரசு பண்ணணும். அடுத்து சட்ட ஒழுங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னையும் ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா நான் எங்கே போய் முறையிடுவேன்? அப்போ வீட்டில் நான் நிம்மதியாக தூங்கணும்னா என்னைய ஒருத்தங்க பாதுகாக்கணும். அவங்க யார்? அவங்க தான் மிலிட்ரி, அவங்க தான் ஆர்மி, அடுத்து போலீஸ் இருக்காங்க. இந்த மாதிரி என்னை தற்காத்து கொள்ள என்னால் முடியாத போது நான் அதை அவுட் சோர்ஸ் பண்ணுறேன். ஸ்டேபிள் கரன்சி, ஒரு கரன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இது யாரை மேனேஜ் பண்ணுவாங்க? இதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக ரூல்ஸை வந்து கொண்டு வரேன், அதுக்கான பாலிசியை நான் மேக் பண்ணுறேன். இவங்க யார்? பாலிசி மேக்கர்ஸ். அப்போ என் சார்பாக என்னுடைய நலனுக்காக என்னால் ஹையர் பண்ணப்பட்டவங்க தான் யார்? அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கம் அப்படின்ற அந்த மெஷின். ஆனால் இப்போ இதை எப்படி மாற்றி விட்டாங்கன்னா, எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு வீட்டில் உள்ள ஒரு மனைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு கணவன் ஏன் வாழணும்னு நான் கேட்குறேன். ஒரு 1000 ருபீஸ் உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்க முடியல, எதுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இது உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தற்காத்துக்கொள்ள முடியலை உங்களால். யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட் டு எக்ஸிஸ்ட். நான் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப ஹார்ஷாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒழுங்கான ஜாப் இருக்கா, ஒழுங்கான இன்கம் இருக்கா, ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கா, இதெல்லாம் முக்கியம் இல்லையா? இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தங்க மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு அரசாங்கம் அப்படின்ற ஒரு மெஷின் உங்களுடைய அன்றாட தேவைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை தற்காத்து கொள்ள, அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான திறமை உங்ககிட்ட இல்லை. then you don't have any right to have a family. ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுடைய ஸ்கில்லை மேம்படுத்த, அவங்களுடைய கல்வி, இதற்கான ஒரு பாலிசி. இப்போ ஒரு கல்வினா அதற்கான சிலபஸ் என்ன, இதை யார் முடிவு பண்ணுவா? இதை அரசு முடிவு பண்ணலாம். ஏன்னா அரசாங்கம் தான் அந்த கரிக்குலமை உருவாக்க நமக்கு யார் வேணும், நம்ம யார் அங்கே வைக்கலாம், யாரை நம்ம ஹெட்டாக வைக்கலாம்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க. கல்வியில் நான் எப்படி அவங்கள முன்னேற்றலாம், அதற்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ ஃப்ரீ பஸ் பாஸ் தராங்க இல்லையா, அது நல்ல விஷயம். அப்போ சட்ட ஒழுங்கு, ஒரு ஸ்டேபிளான கரன்சி, நல்லா உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியான பாலிசிஸ், பிஸ்னஸை க்ரோ பண்ணுற மாதிரி, கேபிட்டலிஸ்ட்டை வளர்த்து விடுற மாதிரியான பாலிசிஸ் கொண்ட அந்த பாலிசியை உருவாக்கணும். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா அடுத்த ஜாப்லாம் க்ரியேட் ஆகும். ஜாப் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த ஜாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் வளர்க்கணும். ஸ்கில்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன், இதான் ஒரு அரசனுடைய வேலை. நீங்கள் வெல்ஃபேர் கொடுத்தாலுமே அந்த வெல்ஃபேர் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும், அது ஒரு யூஸ் இருக்கணும்.
அது மக்களை மேம்படுத்தக்கூடிய அவங்க வாழ்க்கையில் இன்னொரு லேயரை ஆட் பண்ணி அவங்கள பெட்டர் பர்சனாக மாற்றணும் இல்லையா? இதுக்கு அரசு வேணும். ஆனால் சிம்பிளாக ஒரு எலெக்ஷன் டைமில் நான் வந்து கேஷ் கொடுக்குறேன், அதை மட்டும் இல்லாமல் மக்களை வந்து இப்படியே பழக்கி விட்றோம். எப்படி பழக்கிறோன்னா, நான் அரசை மட்டுமே நான் சார்ந்து வாழணும். இது வெல்ஃபேர் ஸ்கீமில் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாத்துக்கும் அரசை சார்ந்து வாழலாம். ஃபெஸ்டிவல் கொண்டாடுறேன், பொங்கல் கொண்டாடுறேன்னு வைங்களேன். அந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு கரும்பு யார் கொடுப்பா? அரசு கொடுப்பாங்க. மக்களை மகிழ்விக்க, மக்களை அப்படியே மகிழ்ச்சிப்படுத்த இங்கே ஏற்கனவே சாராய கடை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாராய கடையோடு சேர்ந்து நான் உங்களுக்கு கரும்பு தரேன், இந்த பக்கம் சாராயம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கரும்பு வச்சுக்கோங்க, இதை கடிச்சிக்கோங்க, இதை குடிச்சிக்கோங்க. நல்லா இருக்குல்ல? இப்படி தான் ஒரு அரசு இங்கே போயிட்டுருக்கு. டிபெண்டன்சியை உருவாக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை ஒரு கிளைண்ட் மாதிரி மாற்றி விட்றாங்க. நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன். வெல்ஃபேர் ஸ்கீமே வேணான்றது தான் என்னுடைய ஸ்டாண்டு. ஆனால் நீங்கள் ஃப்ரீபீஸ் கொடுக்குறீங்கன்னா இங்கே பண்ணலாம். ஒரு நியூட்ரிஷனோ ஒரு ஹெல்த்தோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஃப்ரீ கொடுக்கலாம். ஆனால் ஒரு எலெக்ஷன் டைமில் வந்து கரெக்டாக 10,000 ரூபாய், இவர் 10,000 ரூபாய், இவர் 5,000 ரூபாய், இவர் 1000 ரூபானா அவர் 2,000 ரூபாய், இவர் பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீனா இவர் ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ. காசு எங்கேருந்து வரும்? இப்போ காசு எங்கேருந்து வரும்னு கேட்டால் யார்? நம்ம எடப்பாடியார். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இதெல்லாம் நம்ம சன் நியூஸ்காரன் நல்லா அழகாக பிடிச்சி போடுவான். நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். இட் இஸ் ஃப்ரம் சன் நியூஸ். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். இதுதாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்ப எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வியில இன்னைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. நிதி துறையை சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். அவர் சொல்றதை கவனிச்சிங்களா? சொத்து வரி, வீட்டு வரி எல்லாம் ஏறிடுச்சு. ஏன் ஏறிடுச்சுன்னா திமுக ஆட்சி வந்து ஏற்றி விட்டாங்க. இவங்க டேக்ஸ் போட்டு ஏற்றி விட்டாங்க. விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுச்சு. அதனால நான் உங்களுக்கு பணம் தரேன். எவ்வளோ? 10,000 ரூபாய். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் சரி இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 10,000 கொடுத்துருவீங்க, அதை எப்படி திருப்பி எடுப்பீங்க அப்படி கேட்டால் நான் வரியை வந்து ஏற்றி விடுவேன். திமுக வரியை ஏற்றி விட்டாங்க, இதனால் மக்களுடைய வரி சும்மா ஏறிடுச்சு, இவங்ககிட்ட இப்போ காசு இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு காசு தரேன். இப்போ இந்த காசுக்கு நான் என்ன பண்ணுறேன்? வரி வாங்குறேன். யார்கிட்ட? உங்ககிட்ட. நம்மளை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது? அப்போ ரெண்டு கட்சியுமே இந்த விஷயத்தில் மாறணும் அப்படின்றதான் முக்கியம். இவங்க மாறுறாங்களோ இல்லையோ மக்கள் முதல்ல மாறணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரீ தரியா? நீ எனக்கு வேண்டாம். இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்குன்னு ஒரு ஃபிலாசபி ஒன்று உண்டு. என்னென்னா, எந்த ஒரு கடையிலையுமே, எந்த ஒரு ஹோட்டல்லையுமே, எந்த ஒரு இடத்துலையுமே நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன், 10% டிஸ்கவுண்ட் தரேன், அது ஓகே. ஆனால் நான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தரேன், உங்களுக்கு சோப்பு வாங்கினா சீப்பு ஃப்ரீனா அந்த கடைக்கு நான் போக மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒருத்தன் ஃப்ரீன்னு சொல்கிறான்னா உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். உங்கள் பாக்கெட்லேருந்து உருவ போகிறான். கொசு வடிவில் யூத பார்ப்பனன் உள்ளே வந்து நம்மளை நோண்டிகிட்டு இருக்கான். ரைட். அப்போது இலவசம்னு சொன்னான்னா அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுடைய காசை பிடுங்க போகிறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்ததன் மூலமாக தமிழ்நாட்டு அரசினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி மாறி போயிடுச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா? இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஆர்டிகிள் ஒன்று. இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னால் டிஎன் சப்சிடி பில் ரைசஸ் 39% இன் a year. எப்படி ஒரே வருஷத்தில் நியர்லி 40% இவங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 40% ரைஸ். எதுக்குன்னா சப்சிடிக்கு, இலவசங்களுக்கு. 23-24 இந்த 2 ஆண்டுகளுக்கான சப்சிடி பட்ஜெட் எவ்வளோனா 37,749 கோடி. இதுவே லாஸ்ட் வருஷம் 24-25 அந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் 14,854 crores அதிகமாகி விச் இஸ் 39%. இப்போ எங்கே உட்காந்துருக்குன்னா 52,603 கோடி. மக்களே இதை யோசிச்சு பாருங்கள். இன் அ சிங்கிள் இயர், ஒரே ஒரு ஆண்டு மட்டும், சின்ஸ் எலெக்ஷன் இஸ் கமிங், ரைட், இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 40% ஏற்றி விட்டுருக்காங்க. எதுக்கு? இவங்க சப்சிடிக்கு செலவு பண்ண அமௌண்ட்டு. இப்போ இந்த 14,854 crores அதிகமாயிருக்கு இல்லையா இந்த ஒரு வருஷத்தில். இதில் 6,916 கோடி எதுக்கு மட்டும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடி கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு. இதுக்கு மட்டும் இவ்வளோ அமௌண்ட்டு போயிருக்கு. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இதுக்கு முந்தின வருஷம் இது ஆட் ஆகலை. மேபி இது அக்குமுலேட் ஆகிருக்கலாம். பட் சடனாக உள்ளே வந்ததுனால இதனால நிறையா பேர்டன் வந்திருக்கா. இப்போ அடுத்து கீழே வாங்க. இப்போ வேற எதுக்கெல்லாம் இந்த பணத்தை இவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, ஆப்வியஸ்லி
ஆப்வியஸ்லி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இதில் பாருங்களேன், 23-24 இவங்க வந்து நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு இயற்கை பேரிடர், மழை பெய்யுது, வெள்ளம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா 523 crores இவங்க ஒதுக்கியிருக்காங்க, 523 கோடி. ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன் 24-25 வெறும் 1.46 crores, 99% கம்மி. யோசிச்சு பாருங்க, ஃப்ரம் 523 to 1.46. அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி இதான் நமக்கு பணம் வேணும். ஆக்சுவலி என்னென்னா மழை பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. டெல்டா மாவட்டத்தில் பார்க்கலாம் நீங்கள், இந்த பக்கம் சென்னையில் இந்த மாதிரி நேச்சுரல் பிரச்சனை இங்கே அதிகம் உண்டு. பிகாஸ் சின்ஸ் வி ஆர் இன் அ பெனின்சுலா. ஓகே, அப்போது இதுக்கு தான் பணம் அதிகமாக வேணும். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், மம்தானி அவர் என்ன பண்ணார், ரெய்னி டே ஃபண்டு, ஒரு அவசர காலத்துக்கு வச்சுருந்த ஃபண்டை தூக்கிட்டு வந்து இப்போ இவர் இதுக்கு அடப்பு கொடுத்துட்ருக்காரு. இந்த பணத்தை வச்சு, எந்த பணத்தை வச்சு, எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு. இப்போ இதே தான் இவங்க பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, 523 crores ஆக்சுவலி எதுக்கு வேணும் அதை பண்ணலை. இந்த முக்கியமான பணத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஃப்ரீ பீஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த ஆர்டிக்கிளில் அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. நோட்டபிளி, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வெறும் 1.46 crores தான் கொடுத்துருக்கீங்க. இந்த பணமெல்லாம் யாருக்குன்னா ஏழைகளுக்கு, ஏழை மக்களுக்கு. அவங்களுடைய பயிரெலாம் நாசமாக போயிடும் மழையில். அந்த காலத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபண்ட், இது அவங்களுக்கான ஃபண்டு. இப்போது இவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், நோட்டபிளி டிஎன் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இன் November 2025 அவர் என்ன சொல்கிறாருன்னா, that the union government did not release 800 crore towards disaster relief in தமிழ்நாடு. மழை மாதிரியான டிசாஸ்டர்ஸ்க்கு ஒன்றிய அரசு காசு கொடுக்கலன்னு இவர் சொல்லிட்டு அங்கேருந்து காசு வரலையா. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒன்றிய அரசு காசு தரலாம்பாங்க. நீ காசு என்ன பண்ணிகிட்டு இருக்க, 546 crores 546 கோடியா, 523 கோடி. இந்த காசை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ பீஸ் கொடுத்தா ஓட்டு வரும் இல்லையா, அப்போ மழை பெஞ்சா அது ஒன்றிய அரசு பார்த்துக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றிய அரசு மேலே பழி போட்டுடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லையா. ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை மக்களே. அப்போ என்னென்னா மக்கள் ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பாதிப்பில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியாக பழி போட்டுடலாம். ஒன்றிய அரசு பணம் கொடுக்க மறுத்து விட்டது, ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டது, இப்படிலாம் பேசிக்கலாம் ஈஸியாக. ஆனால் நீங்கள் பணத்தை என்ன பண்ணீங்க, ஏழை மக்களுக்கான நிவாரணம், இந்த பணத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, இலவசங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ பீஸ் 1000 ரூபாய் தரேன், இங்கே 5000 ரூபாய் தரேன், நீ போய் தர்பூசணி சாப்பிடு. அப்போ ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும், இப்போது ஒரு மழை வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சுன்னா, வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டான்னு வைங்களேன். இப்போது அவங்க பாதிக்கப்பட்டால் எனக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. அப்போது அவங்கள சார்ந்து நான் வாழ்கிறேன், ஐ மீன் சென்னை. ஆனால் அந்த பகுதியில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் விவசாயம் பண்ணலன்னா எனக்கு நாளைக்கு சோறு இல்லை. அப்போ என்னன்னா நான் அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உண்டு. அந்த நெல் நானாக விதைச்சேன், நானாக விட்டேன் அப்படி நான் பேச முடியாது, ஏன்னா இது எனக்கும் சம்மந்தம் உண்டு. அப்போது இது எல்லாருடைய பிரச்சனை. அப்போது ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இது என்னையும் பாதிக்கும் அப்படின்றதுனால, ஆனால் என்னால் போயிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணத்தையும் கொடுக்க முடியாது. அப்போ அரசாங்கம் யார், நான் அவங்கள அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய வேலை செய்கிறதுக்காக. எனக்கு சோறு போடுற என்னோட மக்கள், அவங்களுக்கு நாளைக்கு நெல் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா எனக்கும் தான் பிரச்சனை அது. அப்போது இங்கே ஒரு காமனாக அரசாங்கம் செயல்பட வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம், என்கிட்ட இருந்த ஃபண்டை வாங்கி இவங்க அவங்களுக்கு கொடுக்கணும். இதான் டிசாஸ்டர் ஃபண்டு. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காசை கொண்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்து இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஒன்றிய அரசு வஞ்சிச்சிருச்சு இப்படின்னு சொல்லி புழுகவும் செய்யலாம், ஓசியாகவும் கொடுத்துடலாம், அரசாங்கத்தையும் பழி போட்டுடலாம். யாராவது ஒன்றிய அரசு அவங்கள பழி போட்டுடலாமா. அப்போ ஒரு கல்ல 2 மாங்காய். ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபண்டு ரெடி பண்ணி அந்த ஃபார்மர்ஸ்க்கு நம்ம அனுப்புறதை விட அரசு இன்னும் ரெஸ்பான்சிபிளாக பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபண்டு அவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த ஃபண்டை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்குற வேலையை அரசு பண்ண முடியும். அதுக்கு தான் டேக்ஸ் வாங்கணும், அதுதான் வாங்கணும் ஆக்சுவலி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸை வாங்கி ஃப்ரீ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை ரோல் என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் கொடு, எனக்கு வந்து அரிசி கொடு, பருப்பு கொடுன்னு சொல்லி அரசை சார்ந்திருக்கிற மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். இவங்க எண்ணிக்கை குறைஞ்சி இவங்களே பொருட்களை வாங்குற மாதிரி அவங்க வாழ்க்கையை மாற்றணும். அதற்கான கண்டிஷனை அரசு உருவாக்கணும். இதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. இந்த இடத்துல மார்க்கெட் ஃபெயில் ஆகுது, இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் ஒர்க் ஆகாதுன்னு ஒரு சில பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதான் அந்த லா அண்ட் ஆர்டர்லாம் நான் சொன்னேன். இந்த மாதிரி இடங்களை தவிர மற்ற இடத்துல அரசாங்கத்துக்கு வேலை இல்லை. என் பணம் எனக்கே வந்துருச்சு, நீ திருப்பி கொடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாகுற வரைக்கும் இப்படி அரசு பின்னாலே அலைய வேண்டிதான், ஒரு கரும்புக்கும் ஒரு பருப்புக்கும் ஒரு அரிசிக்கும் ஒரு சர்க்கரைக்கும். அப்போ இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியுமே இப்படி தான் இருக்காங்க இப்போ. அப்போ இந்த எலெக்ஷனில் மக்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம்,
உங்களுடைய முடிவு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு போய் ஒரு பாடமாக அமையணும். இனிமே இலவசம் கொடுத்தா மக்கள் வாங்க மாட்டாங்க, இலவசம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். இனிமேல் நான் இலவசம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல இந்த விஷயம் இல்லையா? டிசாஸ்டர் ஃபண்டு அங்கே போய் இவன் கை வச்சு உருவிட்டான் பணத்தை. அப்போது என்னன்னா, பணம் இங்கே ஸ்டேபிளாக இருக்குது, ஆனால் ஒழுங்காக பயன்படுத்துறது இல்லை. அதை விட்டுட்டு அவங்கள குறை சொல்கிறது யாரை? ஒன்றிய அரசு. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ரீபீஸ் அப்படின்ற விஷயம் ஒரு பெர்மனண்ட்டாக இங்கே மாறிடுச்சு. ஒரு ரெக்கவரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அது. இது ஒரு ரெக்கவரிங் சப்சிடி. இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க 1000 ரூபாய், இவங்க 2000 ரூபாய். இப்போ என்ன ஆகும், இப்படி கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு ஃபிக்ஸ் ஆயிரும். இவ்வளோ தான் இந்த பட்ஜெட்டு இங்கே போகும், மாதம் மாதம் போகும். எப்படி? பெண்களுக்கு 1000 ரூபாய், அடுத்து ஆண்களுக்கு 1000 ரூபாய், வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்து டாஸ்மாகில் குடிச்சிட்டு இருக்கிற ஆண்களுக்கு 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி உருவாச்சுன்னா என்ன ஆகும், கடைசியாக மம்தானி ஃப்ரீன்னு சொல்லிட்டு கடைசியாக நல்ல பெரிய ஆப்பாக வச்சாச்சு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஆட்சி இங்கே அமையணும். இலவசம் இல்லாமல் மக்களுக்கு அவங்க ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கு அவங்களுடைய பாலிசிஸ், அவங்களுடைய கொள்கை என்ன, எக்கானமி அவங்களுடைய கொள்கை என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய கொள்கை என்ன, மேனிஃபெஸ்டோ வரும்ல, அதை படித்து பாருங்கள். அவங்களுடைய ஸ்கீம்ஸ் என்ன, மக்களை உயர்த்த அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அடுத்த 5 இயர்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரி அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏஐ அதுக்கு என்ன பண்ணுறாங்க. இப்போ ஏஐ வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அது வந்துச்சுன்னா ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம். நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், கூகுளினுடைய ஏஐ சிஇஓ அவர் சொல்கிறாரு, அடுத்த 12 to 18 இயர்ஸில் 18 மந்த்ஸில், அடுத்த 1.5 வருஷத்தில் பெரும்பாலான ஒயிட் கலர் ஜாப்ஸை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவோம். யார்? ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போதான் நம்மளை. ஒயிட் கலர் ஜாப்ஸ், யாரெல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காந்து அப்படியே வேர்க்காமல் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை பேர் ஜாபும் காலியாக போகுதுன்னு சொல்கிறாங்க இவங்க. யார்? ஏஐ உருவாக்குறவங்க சொல்கிறாங்க. ChatGPT, Claude, MSAI இதெல்லாம் வந்துருச்சு இப்போது. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், எப்படி நம்ம உருவாக்க போகிறோம். இங்கே ஒரு பெரிய வேவ் ஒன்று வந்துட்டுருக்கு, அலை வந்துட்டுருக்கு, அலை இல்லை சுனாமி வந்துட்டுருக்கு. அதுக்கு நம்மளுடைய நாட்டை தயார்படுத்த நம்மக்கிட்ட என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கேளுங்க. அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேளுங்க. ரைட்? நன்றி.